Good morning to all. Welcome to Vidya Lakshmi YouTube channel. So, நம்ம previous classல இந்த relation functionல 5 mark questions நம்ம பார்த்தோம். So, அதோட continuation இப்போ நம்ம அடுத்த sum பார்க்கலாம். Next sum. Exercise 1.1ல 6th sum. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Let A equal to x belongs to W such that x is less than 2 ன்றோம். So, அப்போ first of all define the A set. இப்போ A set என்னன்னு சொல்றானா இங்க x belongs to W. W னா என்ன? Whole number. சரிங்களா? அதே மாதிரி x ஓட வேல்யூ 2 விட less than இருக்கணும்ன்றோம். So, the value of A set is 0,1. இது A set. அதே மாதிரி B set பாருங்க. x belongs to n ன்றோம். நேச்சுரல் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி x ஓட வேல்யூ 1 விட greater than இருக்கணும். 4 விட less than இருக்கணும்னு சொல்றோம். So, அப்போ the B set is 2, 3, 4. இது B set. C set already அவங்க டைரக்டா கொடுத்திருக்காங்க, no problem. So 3, 5 ன்னு எடுத்துங்க. So இது மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ABC செட் நீங்க அஸ்யூம் பண்ணீங்க. ஓகேங்களா? So நெக்ஸ்ட் LHS எடுத்துங்க. So LHSல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B union C கொடுத்திருக்காங்க. So அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ரிசல்ட் ஆஃப் B union C. So அப்போ B union C னா நம்ம B செட்டையும் C செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். So அப்போ இது B செட் இது C செட். So இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணனா 2 3 4 5 கிடைக்குது. So இது B union C கான ரிசல்ட். Next find the result of A cross B union C. இதுக்கு அடுத்து நீங்க A cross B union C find out பண்ணணும். அதாவது இந்த A செட் இந்த B union C செட் இத ரெண்டுத்தையும் வச்சு உங்களால எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியும்னு பாருங்க. சோ அப்ப நான் எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் 0 எடுத்தேன்னா 0,2 0,3 0,4 0,5. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க. 1,2 1,3 1,4 1,5. ஓகேங்களா? சோ இது ரிசல்ட் நம்பர் 1 ன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் RHS. சோ RHSல என்ன இருக்கு? A cross B யூனியன் A cross C இருக்கு. ஓகேங்களா? அப்ப A cross B யூனியன் A cross C. ஃபர்ஸ்ட் நம்ம A cross B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ அப்ப A cross B equal to இப்ப பாருங்க A செட் எடுத்துங்க B செட் எடுத்துங்க. இந்த A செட்டையும் B செட்டையும் எடுத்துட்டு உங்களால எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியும்னு பாருங்க. நான் 0 எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்படி 0 எடுத்தேன்னா 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட் 1 இருக்கு. 1 எடுத்துங்க. 1,2 1,3 1,4. ஸோ இது ரிசல்ட் நம்பர் 2. சாரி. ஸோ இது A cross B கான ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம A cross C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரிசல்ட் ஆஃப் A cross C. இப்போ A செட் எடுத்துங்க, C செட் எடுத்துங்க. இந்த A செட்டையும் C செட்டையும் வச்சு உங்களால எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 0 எடுத்தேன்னா 0,3 0,5. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க. 1,3 1,5. ஓகேவா? பட் அவங்க கேட்டிருக்கிற क्वेश्चन என்ன? A cross B யூனியன் A cross C ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த A cross B யும் A cross C யும் கம்பைன் பண்ணி நீங்க எழுதணும். ஓகேங்களா? சரி. அப்ப A cross B யூனியன் A cross C. இது A cross B கான ரிசல்ட், இது A cross C கான ரிசல்ட். சோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ நம்ம தரலாம் ரிசல்ட். தட் இஸ் ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா 0,2 0,3 0,4 0,5. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க. 1,2 1,3 1,4 1,5. இது ரிசல்ட் நம்பர் 2. இப்போ 1யும் 2யும் நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. சோ இதுல பாருங்க 0,2 0,3 0,4 0,5. இங்க பாருங்க 0,2 0,3 0,4 0,5. அதே மாதிரி 1,2 1,3 1,4 1,5. சோ இதுலயும் பாருங்க 1,2 1,3 1,4 1,5. சரிங்களா? அப்ப ரெண்டுத்துலயும் நமக்கு சேம் ரிசல்ட் வந்திருக்கு. சோ அதனால we can give the conclusion from 1 and 2. A cross B union C. A cross B union C equal to A cross B union A cross C is verified. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம போடணும்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு 6th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபைன் த ஏ செட். ஸோ ஏ செட் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஏ ஈக்குவல் டு 0,1. அடுத்து பி ஈக்குவல் டு 2,3,4. அடுத்து சி ஆல்ரெடி அவங்க டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3,5. ஓகேங்களா? ஸோ நவ் டேக் த எல்ஹெச்எஸ். இப்போ நான் எல்ஹெச்எஸோட வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குடானா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா என்ன? பிலியும் சிலியும் காமனாக இருக்கணும். ஸோ அப்போ பிலியும் சிலியும் காமனாக இருக்கிற ஒரே எலிமெண்ட் இதுதான் நம்மளுக்கு. ஸோ 3 மட்டும்தான். சரிங்களா? அதனால் பி இன்டர்செக்ஷன் சியோட ரிசல்ட் 3. ஸோ நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த ஏ செட்டையும் இந்த பி இன்டர்செக்ஷன் சி செட்டையும் வச்சு உங்களால் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியுன்றதை பாருங்க. இப்போ 0 எடுத்தோம்னா நம்ம 0,3 1,3. ஸோ இது ரிசல்ட் நம்பர் 1ன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ். ஓகேங்களா? நான் ஃபைண்ட் த ரிசல்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஃபர்ஸ்ட் நான் ஏ கிராஸ் பிக்கான ரிசல்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஏ செட்டையும் பி செட்டையும் வச்சு உங்களால் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியுன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 0 எடுத்தேன்னா 0,2 0,3 0,4. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க. 1,2 1,3 1,4. ஸோ இது எதோட ரிசல்ட்? ஏ கிராஸ் பிக்கான ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ செட்டு சி செட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியும்னு பாருங்க. 0,3 0,5. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க. 1 எடுத்தீங்கன்னா 1,3 1,5. ஓகேங்களா? இப்போ ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி இது ரெண்டுத்துலையும் என்ன ரிசல்ட் காமனாக இருக்கு அதுதான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்கு பாருங்களா? 0,3 இருக்கா? இங்கேயும் 0,3 இருக்கு. ஸோ இங்கேயும் 0,3 இருக்கு. நெக்ஸ்ட் இதுலேயும் 1,3 இருக்கு. ஸோ இதுலேயும் 1,3 இருக்கு. இந்த ரெண்டு எலமெண்ட் தான் நம்மளுக்கு ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கு. ஸோ அப்போ த ரிசல்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் 0,3 and 1,3. ஸோ இது ரிசல்ட் நம்பர் 2ன்னு எடுத்துங்க. இப்போ பாருங்க 1 and 2 நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. What about the one result? 0,3 and 1,3. And 2 result also 0,3 and 1,3. So now we can give the conclusion. From 1 and 2, A cross B intersection C. A cross B intersection C equal to A cross B intersection A cross C is verified. சொல்லி முடிச்சிருங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு ஒன்றா சேர்த்தாங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு மாடல் சம்மில் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேண்ட் ரைட்டிங் ஓகேவா சார்? நல்லா இருக்குதா? எனக்குன்னா ஒன்றும் கையெழுத்து தான் ஒன்றும் செட் ஆகலை எனக்கு. தேர்ட் ஒன்று இருக்குது, இது சேர்த்து போட்டுறீங்களா? நான் 2 சம்முக்குதுன்னு நினச்சிட்டேன். 3வது ஒரு சம் இருக்குது, செகண்டோட அப்படியே கண்டினியூஷனாக போட்டுறேன். இதுக்கு அடுத்து வரது இன்னொன்று வீடியோவை போட்டுறேன். இது 2க்குதுன்னு அப்படியே நிறுத்திட்டேன் நான். இந்தா இதில் 3வது ஒன்றுக்குது, கவனிக்க காணும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 1.16லேயே மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 சம் போட்டாச்சு. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். ஏ யூனியன் பி கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு A cross B union B cross C நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். Already we know the A set. What about A set? 0,1.
and B set 2, 3, 4 and C set already they are given 3, 5. Now take the LHS. Now find the result of LHS. So the LHS result is A union B cross C. இப்போ first A union B find out பண்ணிங்க. இப்போ A union B னா நீங்க A செட்டையும் B செட்டையும் ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா we can get the result 0, 1, 2, 3, 4. So this is the result of A union B. So now find the result of A union B cross C. இப்போ இந்த A union B யும் C யும் எடுத்துங்க. இதை ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் 0 எடுத்தேன்னா 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் 1, 3. ஸோ நெக்ஸ்ட் 2 எடுத்துங்க 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3 எடுத்துங்க 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4 எடுத்துங்க 4, 3, 4, 5. ஸோ இது ரிசல்ட் நம்பர் 1 எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது A யூனியன் B கிராஸ் C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் RHS. ஸோ RHSல A கிராஸ் C, A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C, A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் A கிராஸ் C ஃபைண்ட் அவுட் பண்றேன். இப்போ A கிராஸ் C னா A செட் C செட். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியும்ன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 0 எடுத்தேன்னா 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1 எடுத்துங்க 1, 3, 1, 5. ஓகேங்களா? இது A கிராஸ் C கான ரிசல்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரிசல்ட் ஆஃப் B கிராஸ் C. இப்போ B செட் C செட் இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியும்னு பாருங்க. ஸோ அப்போ 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3 எடுத்துங்க 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4 எடுத்துங்க 4, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ now find the result of A cross C union B cross C. இப்போ A cross C யும் யூனியன் B cross C யும் நம்ம கம்பைன் பண்ணணும். சரிங்களா? அப்போ that is equal to இப்போ A cross B ஓட ரிசல்ட் நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது B cross C ஓட ரிசல்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண இப்போ நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி கம்பைன் பண்ணி எழுதும்போது ஆர்டராக எழுதிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 0ல வரதை மார்க் பண்ணிக்கிறேன் 0, 3, 0, 5. 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5. 1, 3, 1, 5. அடுத்து இங்க வாங்க 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. ஸோ இது ரிசல்ட் நம்பர் 2 எடுத்துங்க. இப்போ 1 and 2 அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுலேயும் 0, 3, 0, 5. 1, 3, 1, 5 வந்திருக்கு. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4, 3, 4, 5. ஸோ அப்போ 1 and 2 கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டு ரிசல்ட்டும் நம்மளுக்கு சேமாக வந்திருக்கு. ஸோ அதனால ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHSன்னு கொடுங்க. சரிங்களா? ஒன்று LHS equal to RHSன்னு தரலாம். ஸோ அப்படிலாம் அந்த ஃபார்முலா எழுதிருங்க. A union B cross C equal to A cross B union B cross C is verifiedனு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 6th ரோமரட்டில் நம்ம 3 சம்முமே பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த 3 சம்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ எடுத்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கலாம். 3 அட் ஏ டைமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்பாங்க. சரிங்களா? இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. நம்ம இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.